epaper.maalaimurasu.co என்ற இணைய முகவரியில் உங்கள் வீட்டில் இருந்தபடியே மாலை முரசு மின்னுதலை இலவசமாக மொபைல் போனில் படிக்கலாம். வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். IAS அதிகாரிகள் குழுக்களுடன் முதலமைச்சர் பழனிசாமி ஆலோசனை. கொரோனாவை விரட்ட பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுகோள். நாளை மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார் முதலமைச்சர். ஊரடங்கு தளர்வு தொடர்பாக முக்கிய அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு என தகவல். சென்னை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் 2 காவலர்களுக்கு கொரோனா. காவல் நிலையம் மூடல். உடன் பணிபுரிந்தவர்களுக்கு பரிசோதனை நடத்த முடிவு. இந்தியாவில் 80 மாவட்டங்களில் கடந்த 7 நாட்களாக ஒருவருக்கு கூட கொரோனா தொற்று இல்லை. மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பேட்டி. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 1543 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று. 62 பேர் உயிரிழப்பு. குணமடைந்தோர் எண்ணிக்கை 7000-ஐ நெருங்குகிறது. உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 30 லட்சத்தை கடந்தது. 2,11,000 பேர் உயிரிழப்பு. 9,22,000 பேர் குணமடைந்தனர். திருச்சியில் குழந்தையுடன் சென்ற பிரபல ரவுடி தலை துண்டித்து கொலை. துண்டிக்கப்பட்ட தலையுடன் கொலையாளிகள் காவல் நிலையத்தில் சரண். தமிழகத்தில் ஊரடங்கை மீறியதாக 3,45,357 பேர் கைது. 3,26,645 வழக்குகள் பதிவு செய்து காவல்துறை நடவடிக்கை. நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, பொலிவியா ஆகிய நாடுகளில் ஊரடங்கில் தளர்வு. உணவகங்களில் விரும்பிய உணவை உண்டும் அலைசறுக்கு செய்தும் மக்கள் மகிழ்ச்சி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். கொரோனா தடுப்பு பணிகளுக்காக அமைக்கப்பட்ட IAS அதிகாரிகள் குழுக்களுடன் முதலமைச்சர் பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். கொரோனா வைரஸ் தொற்று தடுப்பு, நோய் தொற்று கண்டறிதல், தொடர்பில் இருந்தவர்களை கண்டறிதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக தலைமை செயலாளர் சண்முகம் தலைமையில் 40 IAS அதிகாரிகள் அடங்கிய 12 குழுக்கள் அமைக்கப்பட்டன. அந்த குழுக்களை இன்று தலைமைச் செயலகத்தில் சந்தித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஊரடங்கு தளர்வு, நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இதில் துணை முதலமைச்சர் O பன்னீர்செல்வம், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோரும் பங்கேற்றனர். அப்பொழுது பேசிய முதலமைச்சர் பழனிசாமி பொதுமக்கள் ஒத்துழைத்தால் மட்டுமே கொரோனாவை விரட்ட முடியும் என்றார். தொலைக்காட்சியிலும் வீட்டில் இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வெளிநாட்டில் ஏற்படுகின்ற சம்பவம் அமெரிக்கா, இத்தாலி, ஸ்பெயின் போன்ற நாடுகளில் கொத்து கொத்தா இறக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் முதல்ல உணரல, பிறகு அங்கே அதிகமான உயிர் பலி ஏற்படுகின்ற காரணத்தினால அரசு சொல்கின்ற வழிமுறையை பின்பற்ற காரணத்தினால இன்னைக்கு அங்கே டெத்து குறைஞ்சிருக்குது, அந்த நோய் குறைக்கப்பட்டிருக்கின்றது. இத்தாலியில் கூட இன்னைக்கு நோய் குறைந்திருக்குது, ஸ்பெயினில் குறைஞ்சிருக்குது. அந்த ஊரடங்கு தளர்வை இன்னைக்கு தளர்த்தப்படும் என்ற ஒரு செய்தியெல்லாம் ஊடகத்தின் வாயிலாக பார்க்கின்றோம். அதை நம்ம மக்கள் பின்பற்ற மாட்டேங்கிறாங்க. நமக்கு ஆரம்ப காலகட்டம், இந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது பொதுமக்களும் அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தால் இந்த பரவலை எளிதாக தடுக்கலாம். இல்லாவிட்டால் உலக நாடுகள் முழுவதும் தடுக்கப்பட்டால் கூட நம்ம பகுதியில் தடுக்க இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவே இந்த நோயினுடைய வலிமையை அறிந்து மக்கள் பின்பற்ற வேண்டும், தெரிவிக்க வேண்டும், மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இதனைத் தொடர்ந்து நோய் தடுப்பு பணிகளை மேற்கொள்ளும் IAS அதிகாரிகள் குழுவுக்கு முதலமைச்சர் பழனிசாமி பாராட்டு தெரிவித்தார். மே 3ஆம் தேதிக்கு பின் ஊரடங்கை நீட்டிப்பதா தளர்த்துவதா என்பது தொடர்பாக அவர் விரிவான ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது.
இதனிடையே நாளை அவர் மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். இந்த கூட்டத்திற்கு பின்னர் ஊரடங்கு தளர்வு தொடர்பாக அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 1543 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 62 பேர் சிகிச்சை பலனின்றி பலியாகியுள்ளனர். நாடு முழுவதும் ஊரடங்கு கடுமையாக கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையிலும் இந்தியாவில் கொரோனாவின் தாக்கம் படிப்படியாக அதிகரித்த வண்ணம் உள்ளது. வைரஸ் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை இதுவரை குறைந்த பாடில்லை. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கானோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் கடந்த 24 மணி நேரத்தில் 1543 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 29,435 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 62 பேர் உயிரிழந்திருப்பதால் பலி எண்ணிக்கை 934 உயர்ந்துள்ளது. அதேவேளையில் 6,869 பேர் சிகிச்சை முடிந்து குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். இந்தியாவில் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 8,590 பேர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு இதுவரை 369 பேர் உயிரிழந்துள்ளனர். மகாராஷ்டிராவிற்கு அடுத்தபடியாக குஜராத் மற்றும் டெல்லி ஆகிய மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு அதிகமாக உள்ளது. உலக அளவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 30,50,000 தாண்டியுள்ளது. சீனாவில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பரவத் தொடங்கிய கொலைகார கொரோனா வைரஸ் 220க்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவி பெரும் உயிரிழப்பை ஏற்படுத்தி வருகிறது. கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த இதுவரை தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படாததால் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் ஊரடங்கை அமல்படுத்தி மக்கள் நடமாட்டத்தை தடுத்து வருகின்றன. சமூக இடைவெளியை கடைபிடிப்பதன் மூலம் மட்டுமே கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய நாடுகளில் பெரும் உயிர் சேதத்தை ஏற்படுத்தி வரும் கொரோனா வைரஸால் உலகளவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 30,50,000 தாண்டியுள்ளது. இதில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2,11,000 மேற்பட்டோர் இதுவரை பலியாகியுள்ளனர். 9,19,000 அதிகமானோர் கொரோனாவின் பிடியில் இருந்து மீண்டு நலம் பெற்று இருப்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார். இந்தியாவில் தற்போதைய கொரோனா நிலவரம் தொடர்பாக உயிர் தொழில்நுட்ப ஆராய்ச்சியாளர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஹர்ஷ்வர்தன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 7 நாட்களாக 80 மாவட்டங்களில் புதிய வைரஸ் தொற்று எதுவும் பதிவாகவில்லை என கூறினார். 47 மாவட்டங்களில் கடந்த 14 நாட்களில் எந்தவொரு தொற்றும் பதிவாகவில்லை என கூறிய அவர், 39 மாவட்டங்களில் கடந்த 21 நாட்களாக ஒரு தொற்று கூட பதிவு செய்யப்படவில்லை எனவும், கடந்த 28 நாட்களாக 17 மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு பதிவு செய்யப்படவில்லை எனவும் தெரிவித்தார். இந்தியாவில் வெண்டிலேட்டர்களையும் தயாரிக்க தொடங்கியுள்ளதாக கூறிய ஹர்ஷ்வர்தன், கடந்த 14 நாட்களில் வைரஸ் பாதிப்பு இரட்டிப்பாகும் விகிதம் 8.7ஆகவும், கடந்த 7 நாட்களுக்கு 10.2 நாட்களாகவும், கடந்த 3 நாட்களில் 10.9 நாட்களாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தில் ஊரடங்கை மீறியதாக 3,45,357 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இன்றைய நிலவரப்படி 3,26,645 ஊரடங்கு விதிமீறல் சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாகவும், இது தொடர்பாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. விதிமீறல் தொடர்பாக 2,93,193 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. 3,45,357 பேர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும், 3,40,39,674 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் 2 காவலர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டதால் அந்த காவல் நிலையம் மூடப்பட்டது. நுங்கம்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் F3 காவல் நிலையத்தில் பணிபுரியும் 2 காவலர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த 2 காவலர்களின் குடும்பத்தினரும் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்கள் வசித்த பகுதிகள் மூடப்பட்டன. அவர்களுக்கு கொரோனா தொற்று பரிசோதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் காவல் நிலையம் மூடப்பட்டு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. உடன் பணிபுரியும் காவலர்களுக்கும் கொரோனா தொற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. வேறு இடத்திற்கு காவல் நிலையத்தை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் வடகிழக்கில் உள்ள 5 மாநிலங்களில்
கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வந்தாலும் குணமடைந்து திரும்புபவர்களின் எண்ணிக்கையும் உயர்ந்து வருகிறது. இந்த நிலையில் சிக்கிம், நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், திரிபுரா ஆகிய 5 மாநிலங்களில் கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை. அதே நேரத்தில் அசாமில் 8 பேரும், மேகாலயாவில் 11 பேரும், மிசோரமில் ஒருவரும் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இருந்தாலும் இம்மாநிலங்களில் நேற்று இரவு வரை புதிய பாதிப்பு இல்லை. இதனிடையே கோவாவில் வைரஸ் அறிகுறி உள்ள 7 பேர் குணமடைந்து வருவதை அடுத்து அம்மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு இல்லை. இதனால் இந்தியாவில் கொரோனா இல்லாத மாநிலங்களின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. ரேபிட் டெஸ்ட் கிட் கொள்முதல் விவகாரத்தில் தமிழக அரசுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் துரித பரிசோதனை கருவிகளை அதிக விலைக்கு கொள்முதல் செய்தது ஏன் எனவும், பொதுமக்களின் துயரம் அதிகரித்துக் கொண்டு வரும் சூழலில் அரசு கருவூலத்திற்கு இழப்பை ஏற்படுத்துவது ஏன் எனவும், எல்லாம் நாங்களே என முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் இதற்கு என்ன விளக்கம் தரப்போகிறார் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். கேரள மாநிலத்தின் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு கட்டுப்படுத்தப்பட்டதால் அப்பகுதி ஹாட்ஸ்பாட் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் கொரோனா பாதிப்பு அதிகம் பாதித்த பகுதிகள் என இதுவரை 87 பகுதிகள் ஹாட்ஸ்பாட் பகுதிகளாக அறிவிக்கப்பட்டு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் மிக தீவிரமாக கடைபிடிக்கப்பட்டு வந்தது. ஆனால் கேரளாவில் நாளுக்கு நாள் பூரண குணமடைந்து வீடு திரும்பும் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதன் விளைவாக கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை குறைந்து வந்தது. இந்த நிலையில் தற்போது திருவனந்தபுரம் மாவட்டத்தில் புதிதாக கொரோனா பாதிப்பு வழக்குகள் எதுவும் பதிவாகாததால் அப்பகுதி ஹாட்ஸ்பாட் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் உச்சி மாநாடு காணொலி காட்சி மூலம் இன்று நடைபெறவுள்ளது. இதில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்க உள்ளார். கொரோனா தாக்கத்தால் உலக நாடுகள் மாபெரும் பொருளாதார இழப்பை சந்தித்து வந்த இந்த வேளையில் பிரேசில், ரஷ்யா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளின் மாநாடு காணொலி காட்சி மூலம் இன்று நடைபெறவுள்ளது. உலக நாடுகள் கடுமையான நிதி நெருக்கடியை சந்திக்க உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது. கொரோனாவால் உலகளவில் உற்பத்தி பாதிக்கப்பட்டு பொருளாதாரம் மாபெரும் சரிவை சந்தித்துள்ளது. இந்த நிலையில் பிரிக்ஸ் நாடுகளின் உச்சி மாநாடு நடைபெற உள்ளதால் இதில் பொருளாதாரத்தை மீட்பதற்கான பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் 20 மாவட்டங்களில் புதிய கொரோனா தொற்று எனவும் இல்லை எனவும், ஊரடங்கை மதித்தால் விரைவில் வெற்றி எனவும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதிய தொற்றுகள் குறைந்து வரும் நிலையில் இதே நிலையை தக்க வைத்துக் கொள்வதுதான் தமிழகத்தின் முதன்மை கடமை என தெரிவித்துள்ளார். ஊரடங்கு ஆணையை தமிழக மக்கள் மதித்து நடந்ததற்கு கிடைத்த பரிசுதான் இது என குறிப்பிட்டுள்ள ராமதாஸ், கொரோனாவை ஒழிப்பதற்காக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழுமையான ஒத்துழைப்பு அளித்தால் கொரோனா ஒழிப்பு போரில் வெற்றி விரைவில் சாத்தியமாகும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இண்டஸ்இண்ட் வங்கியின் லாபம் குறைந்து வருகிறது. கடந்த மார்ச் 31ஆம் தேதியுடன் முடிவடைந்த காலாண்டில் இண்டஸ்இண்ட் வங்கியின் நிகர லாபம் 301 கோடியே 64 லட்சம் ரூபாயாக உள்ளது. ஆனால் கடந்த வருடம் முதல் காலாண்டில் வங்கியின் நிகர லாபம் 360 கோடியே 1 லட்சம் ரூபாயாக இருந்தது. வங்கி செயல்பாடுகளுக்கான தேவைகள் 1561 கோடி ரூபாயில் இருந்து 2440 கோடி ரூபாயாக அதிகரித்ததால் நிகர லாபம் குறைந்ததாக தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் ஊரடங்கால் ஏற்படும் இழப்புகளில் இருந்து பாதுகாக்க இண்டஸ்இண்ட் வங்கி 260 கோடி ரூபாயை எப்பொழுதும் நிலுவையில் இருக்கும் வகையிலான ஏற்பாடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் ஹாட்ஸ்பாட் எனப்படும் கட்டுப்பாடு மண்டலங்களுக்கு வெளியே கடுமையான சமூக இடைவெளி உள்ளிட்ட கட்டுப்பாடுகளுடன் ஆன்லைன் மூலமாகவோ வீடுகளுக்கு நேரில் விநியோகம் செய்யும் வகையிலோ மது விற்பனையை அனுமதிக்க வேண்டும் என மதுபானம் மற்றும் பீர் தயாரிப்பாளர்கள் மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுபான விற்பனையால் 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் வரி வருவாய் கிடைப்பதாகவும், 40 லட்சம் விவசாயிகளின் வாழ்வாதாரம் நிலைநிறுத்தப்படுவதாகவும், 20 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதாகவும் மது விலக்கை அமல்படுத்தியுள்ள மாநிலங்களின் முதலமைச்சர்களுக்கு இந்திய மதுபான நிறுவனங்களின் கூட்டமைப்பு கடிதம் எழுதியுள்ளது. மகாராஷ்டிரா, கோவா, கேரளா, கர்நாடகா, மேற்கு வங்கம், பஞ்சாப், ஹரியானா மற்றும் டெல்லி ஆகிய மாநில முதலமைச்சர்களுக்கு தனித்தனியாக மது விற்பனை தொடர்பான கோரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசத்தின் பகோனா கிராமத்தில் சாதுக்கள் இருவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். புலந்த்ஹசர் மாவட்டத்தின்
பகோனா கிராமத்தில் சிவன் கோவிலுக்குள் சாதுக்கள் இருவர் மர்மமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு கிடந்தனர். இதுகுறித்து மக்கள் அளித்த புகாரின் பேரில் அங்கு சென்ற போலீசார் சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியதுடன் கொலை குறித்து தீவிர விசாரணை நடத்தினர். அப்பொழுது அதே பகுதியில் சுற்றித் திரிந்த இளைஞர் ஒருவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தியதில் சாதுக்களின் பொருட்களை திருடிய போது சாதுக்கள் அவர்களை திட்டியதாகவும் இதனால் ஆத்திரமடைந்து கொலை செய்ததாகவும் ஒப்புக்கொண்டுள்ளார். இதனையடுத்து இளைஞரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல் தொடர்பு சேவை நிறுவனமான விப்ரோவுக்கு எதிராக அமெரிக்காவின் நியூஜெர்சி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்காவில் உள்ள சில முன்னாள் ஊழியர்கள் தாக்கல் செய்துள்ள மனுவில் விப்ரோ நிறுவனம் தெற்காசிய அல்லது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஊழியர்களுக்கு ஆதரவாகவும் இந்தியர்கள் அல்லாத நபர்களுக்கு எதிராகவும் செயல்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வேலைகளுக்கு ஆட்களை சேர்ப்பது, பணி நீக்கம், பதவி உயர்வு உள்ளிட்டவற்றில் விப்ரோ நிறுவனத்தின் இந்த பாகுபாடு கொள்கை வெளிப்படுவதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கு விவரங்கள் மற்றும் அடுத்தடுத்த நடவடிக்கை குறித்த கருத்துக்களுக்கு விப்ரோவை அணுக முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் ஊரடங்கு காலத்தில் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை சரக்கு ரயில்களில் எடுத்து செல்லும் இந்திய ரயில்வேயுடன் இணைந்து செயல்படுவோம் என அமேசான் நிறுவனம் அறிவித்துள்ளது. முன்னதாக 55 வழித்தடங்களில் கோவிட்-19 சிறப்பு பார்சல் ரயில்களை இந்திய ரயில்வே அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் வாடிக்கையாளர்களின் பொருட்களை அதிக வேகத்திலும் நம்பகத்தன்மையுடன் கொண்டு செல்லும் இந்திய ரயில்வேயின் செயல்பாடு அமேசான் அறிவிப்பால் மேலும் வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமேசான் இந்தியா மற்றும் இந்திய ரயில்வே இடையிலான நீண்டகால கூட்டு நடவடிக்கையை இந்த புதிய அறிவிப்பு மேலும் ஒரு படி உயர்த்தி உள்ளது என்றால் மிகையாகாது. கொரோனா அச்சுறுத்தலை அடுத்து நவம்பர் மாதம் நடைபெறுவதாக இருந்த அமெரிக்க அதிபர் தேர்தல் ஒத்திவைக்கப்படும் என்ற தகவலை அதிபர் டிரம்ப் நிராகரித்துள்ளார். வாஷிங்டன் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிபர் தேர்தல் தேதியை மாற்றுவது பற்றி ஒருபோதும் நினைத்ததில்லை என கூறினார். ஏன் அதை செய்ய வேண்டும் என கேள்வி எழுப்பிய அதிபர் டிரம்ப் நவம்பர் 3 என்பது மிகவும் அதிர்ஷ்டமான நல்ல எண் எனவும் தெரிவித்துள்ளார். இந்திய பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றம் கண்டன. நண்பகல் நிலவரப்படி மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 31,800 புள்ளிகளை கடந்தது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 34 புள்ளிகள் அதிகரித்து 9,316 புள்ளிகளில் வர்த்தகமானது. இண்டஸ்இண்ட், HDFC, ஆக்சிஸ், கோடக் மஹிந்திரா உள்ளிட்ட வங்கிகளின் பங்குகள் ஏற்றம் கண்டன. அதேவேளையில் சன் பார்மா, HCL, டெக் நெக்ஸ்டே, பஜாஜ் ஆட்டோ உள்ளிட்ட நிறுவனங்களின் பங்குகள் சரிவை சந்தித்தன. பல்வேறு நாடுகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை தற்பொழுது விரைவாக பார்க்கலாம். மலேசியாவில் ஊரடங்கு உத்தரவு காரணமாக சிறு உணவக விற்பனையாளர்கள் டிஜிட்டல் தளங்களை தழுவ வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகியுள்ளனர். மலேசியாவில் கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கையாக நாடு முழுவதும் மே 12ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் மலேசியாவில் தற்பொழுது புனித ரமலான் நோன்பு ஆரம்பமாகியுள்ளதால் நோன்பு கால விற்பனையை நம்பியுள்ள சுமார் 1 லட்சம் வணிகர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் சுமார் $11.5 மில்லியன் இழப்பு ஏற்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரமலான் சிறப்பு உணவு விற்பனை நிலையங்கள் மக்களுக்கு வீடுகளுக்கே சென்று உணவு விநியோகம் செய்ய டிஜிட்டல் தளங்களை நாடியுள்ளனர். பொலிவியாவில் ஊரடங்கு கட்டுப்பாடு தளர்வு நடவடிக்கையாக உணவகங்களுக்கு அனுமதி அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக பொலிவியாவில் எல்லைகள் அடைக்கப்பட்டு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் வீடுகளுக்கு உள்ளேயே முடங்கியுள்ளனர். ஊரடங்கு உத்தரவு கடுமையாக கடைபிடிக்கப்படுவதால் அங்கு கொரோனா தொற்று பாதிப்பு எண்ணிக்கை சற்று குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஊரடங்கில் சற்று தளர்வை ஏற்படுத்த பொலிவியா அரசு முடிவு செய்துள்ளது. இதன் முதல் கட்டமாக உணவகங்களை திறக்கவும் உணவை வீடுகளுக்கே சென்று டோர் டெலிவரி செய்யவும் அனுமதி அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் மக்கள் வெப்பத்தை தணிக்க கொரோனாவையும் பொருட்படுத்தாமல் கடற்கரையில் குவிந்துள்ளனர். அமெரிக்காவில் கோடை காலம் துவங்கியதை அடுத்து பல்வேறு பகுதிகளில் கடுமையான வெப்பம் நிலவி வருகிறது. ஆனால் அதிதீவிரமாக பரவி வரும் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கையாக கலிபோர்னியாவில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் ஊரடங்கை சிறிதும் பொருட்படுத்தாமல் மக்கள் வெப்பத்தை தணிந்து கொள்ள கடற்கரை, நதிக்கரை உள்ளிட்ட இடங்களில் குவிந்து வருகின்றனர். இதனால் பெரிதும் அதிருப்தியடைந்த அதிகாரிகள்
மக்களை கட்டுப்படுத்த செய்வது அறியாது திகைத்தனர். நியூசிலாந்தில் நீண்ட ஊரடங்குக்கு பிறகு திறக்கப்பட்ட மெக்டொனால்ட் உணவகத்தில் மக்கள் தங்கள் காரில் இருந்தபடியே பார்சல் வாங்கி சென்றனர். நியூசிலாந்தில் கொரோனா தொற்றானது 4ஆம் கட்டத்தை அடைந்த நிலையில் அங்கு தொற்று பரவல் கட்டுப்பாட்டு நடவடிக்கையாக ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு கடுமையாக பின்பற்றப்பட்டது. இதனால் கொரோனா பரவல் கட்டுக்குள் வந்ததுடன் 1000த்திற்கும் மேற்பட்ட நோயாளிகள் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். எனவே ஊரடங்கில் சில தளர்வுகளை ஏற்படுத்திய நியூசிலாந்து அரசு கஃபேக்கள் மற்றும் உணவகங்களுக்கு அனுமதி அளித்தது. இதனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு திறக்கப்பட்ட பிரபல மெக்டொனால்ட் உணவகத்தில் மக்கள் தங்கள் கார்களில் இருந்தபடியே நீண்ட வரிசையில் காத்திருந்து உணவு வாங்கி சென்றனர். ஹாங்காங்கில் ஊரடங்கு கட்டுப்பாட்டு தளர்வு நடவடிக்கையாக வரும் 4ஆம் தேதி முதல் அரசு ஊழியர்கள் மீண்டும் பணிக்கு திரும்ப அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கையாக கடந்த 1 மாத காலமாக ஹாங்காங்கில் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளது. இந்த நிலையில் ஊரடங்கில் சில தளர்வுகளை ஏற்படுத்த ஹாங்காங் அரசு முடிவு செய்தது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஹாங்காங் தலைவர் கேரி லாம், மே 4ஆம் தேதி முதல் பெரும்பாலான அரசு ஊழியர்கள் படிப்படியாக பணிக்கு திரும்புவார்கள் என்றும் ஊரடங்கை முழுமையாக நீக்குவது குறித்து இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை எனும் தெரிவித்தார். மேலும் வெளிப்புற விளையாட்டு மைதானங்கள், நூலகங்கள் மற்றும் அருங்காட்சியகங்களை திறக்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், மக்கள் கூடுவதற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவில் ஊரடங்கு தளர்வு நடவடிக்கையாக கடற்கரைகளுக்கு மக்கள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அலைசறுக்கு வீரர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு அலைசறுக்கில் சாகசம் செய்து அசத்தினர். ஆஸ்திரேலியாவில் ஊரடங்கு கடுமையாக கடைபிடிக்கப்பட்டதால் கொரோனாவின் வேகம் தற்பொழுது கட்டுக்குள் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் சில தளர்வுகளை அறிவித்துள்ள ஆஸ்திரேலிய அரசு கோடைக்காலம் ஆரம்பமானதையொட்டி மக்கள் கடற்கரைகளுக்கு செல்ல அனுமதி அளித்துள்ளது. இதனையடுத்து போண்டி கடற்கரையில் அலைசறுக்கு வீரர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு அலைகளில் சறுக்கி விளையாடி சாகசத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு மாவட்டங்களில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாக பார்க்கலாம். வாழையை உரிய விலை கொடுத்து வாங்கி விற்பனைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் ஆங்காங்கே பெய்த மழையாலும் வீசிய சூறைக்காற்றாலும் சுமார் 30,000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட வாழைகள் கடும் சேதமடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் வாழை விவசாயிகள் பெரும் நஷ்டத்திற்கு ஆளாகி துன்பத்தில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ள ஜி.கே. வாசன், மாநிலம் முழுவதும் உள்ள பூவன், பச்சை வாழையை தமிழக அரசு கொள்முதல் செய்து விற்பனை செய்தால் வாழை விவசாயிகள் பயனடைவார்கள் எனவும் கூறியுள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் ரயில்வே மேம்பாலத்தில் இருசக்கர வாகனத்தில் குழந்தையுடன் சென்ற பிரபல ரவுடி பட்டப்பகலில் அரிவாளால் தலை துண்டித்து படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சில வருடங்களுக்கு முன்பு பால்காரர் ஒருவரின் தலையை துண்டித்து படுகொலை செய்ததை அடுத்து பொதுமக்கள் அவரை தலைவெட்டி சந்திரமோகன் என அழைத்து வந்தனர். இந்த நிலையில் ஸ்ரீரங்கம் மேம்பாலத்தில் குழந்தையுடன் 2 வீலரில் சென்ற சந்திரமோகனை 3 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து அரிவாளால் வெட்டி படுகொலை செய்ததோடு தலையை தனியாக துண்டித்து எடுத்து சென்று காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் குழந்தை சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளது. இதனிடையே இந்த படுகொலை சம்பவத்திற்கு காரணம் என்ன என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இருந்து கொச்சி, மும்பை, ஹைதராபாத், கோவை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் விமானங்கள் இயக்க வாய்ப்புள்ளதாக விமான நிலைய இயக்குநர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிக விமான சேவை மற்றும் அதிக பயணிகள் பயணம் செய்ததை அடுத்து தூத்துக்குடி விமான நிலையம் 4ஆம் தரத்தில் இருந்து 3ஆம் தரத்திற்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். ஊரடங்கு முடிந்தவுடன் சமூக இடைவெளியை பின்பற்றி தூத்துக்குடி விமான நிலையத்தில் விமான சேவை துவங்கும் என கூறிய சுப்பிரமணியன், விமான நிலையத்தில் ஓடுதளத்தை நீட்டிக்கும் பணிகளும் விரைவில் தொடங்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஏர்போர்ட் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. கிரேட் 4லேருந்து கிரேட் 3 மாற்றிருக்காங்க. இது வந்து சில பேராமீட்டர்ஸ் பேஸில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஃப்ளைட்டு இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய இன்க்ரீஸ் ஆனதுனாலையும் பேசஞ்சர் மூவ்மெண்ட் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆனதுனாலையும் பண்ணியிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இங்கே வந்து ஃப்ளைட் மூவ்மெண்ட் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். இப்போதைக்கு அதை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. பட் நம்ம இஎஸ்எஸ் டீம் வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் அந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக க்ளீனிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்ஸ் ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸ் ஆரம்பித்தா ஒரு சீட்டிங்கில் ஒருத்தர் உட்காந்தாருன்னா அடுத்த சீட்டில் வேக்கண்ட்டாக வச்சுட்டு அதுக்கு அடுத்த சீட்டில் தான் அடுத்த பேசஞ்சர் இருப்பாங்க. அந்த மாதிரி
இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எங்களுக்கு மினிஸ்ட்ரியில் கொடுத்துருக்காங்க. தேர்வாகி பணியில் இருக்கும் காவலர்களை உடனடியாக பணியில் அமர்த்தும் தமிழக அரசின் உத்தரவுக்கு சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 8 கோடி மக்களுக்கு 1,20,000 போலீசார் மட்டுமே உள்ளதாக கூறியுள்ளார். இந்த நிலையில் தற்பொழுதைய அவசர கால சூழலை கருத்தில் கொண்டு தேர்வாகி பயிற்சியில் இருக்கும் 8,538 பேரை பணியில் சேர வேண்டும் என அரசு உத்தரவு பிறப்பித்திருப்பது மக்களுக்கு மிகுந்த பயனளிக்கக்கூடியது என சரத்குமார் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் லாக்டவுனில் இருந்து தங்களை விடுவிக்க கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாய்க்கால் சாலையில் கொரோனா நோய் தொற்றுடன் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டவர்கள் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். இந்நிலையில் இப்பகுதியில் புதிதாக யாருக்கும் நோய் தொற்று ஏற்படவில்லை. இதனால் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில் 27ஆம் தேதியுடன் லாக்டவுன் முடிவுற்றதாகவும் அதனால் தங்களை விடுவிக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அதிகாரிகள் உணவிற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தருவதாக உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். கன்னியாகுமரி அருகே மீன் கடைகளில் கட்டுப்பாட்டை மீறி மக்கள் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாடு முழுவதும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளால் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவும் தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதி மீனவர்கள் 35 நாட்களுக்கு பின் கட்டுமரத்தில் சென்று மீன்பிடித்து வந்தனர். சமூக இடைவெளியுடன் மீன் வியாபாரம் நடைபெற்று வந்த நிலையில் திடீரென பொதுமக்கள் கூட்டமாக வந்து மீன் வாங்க குவிந்தனர். சமூக இடைவெளி பின்பற்றப்படாமல் மக்கள் கூடியதை அறிந்த போலீசார் பொதுமக்களை கலைந்து செல்ல அறிவுறுத்தினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. உலக நிகழ்வுகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்கள் நமது மாலை முரசு செய்தி தொலைக்காட்சியுடன். வணக்கம்.